என்ன பாருங்க 209 டோன் விட்ருக்கானா ஈரான்காரன் துபாய்க்கு. இந்த குண்டு எவ்வளோ குண்டு 100-150 குண்டு தூக்கி வீசியிருக்கான். தீ பிடிக்குது. என் பொண்ணு சொல்கிறாங்கன்னு தீ பிடிக்குங்க. அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இந்த புள்ளியெல்லாம் தப்பி வர்றதுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சாமி கும்பிடுங்க, எல்லோரும் சாமி. எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, பயமாக இருக்குது. இந்த புள்ளி அங்கே இருக்குது, ஒரு பிளேட்டு கூட ஓடலை. என் மருமகன் வேறு நாட்டில் இருக்கார். 3 பிள்ளையும் அவளும் தான் அந்த இடத்துல இருக்கா. அவள் என்ன செய்வா? பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஓட முடியாது. மேடியில் தான் இருந்து சமையல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு நான் அங்கே இருக்கேன். நான் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சாப்பிட்டுட்டு. என்ன செய்ய போகிறேன்? நீங்கள்லாம் நல்ல சாமியை கும்பிடுங்க, நானும் கும்பிடுங்க. நல்லபடியாக எல்லா மக்களும் தப்பி நல்லபடியாக வரணும். இந்தியா மக்களும் எல்லா நாட்டு மக்களுமே தப்பணும், ஒன்றும் வரக்கூடாது யாருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா சாமிக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப தலை சுற்றுது பார்த்துவாங்க, மயக்கம் ரொம்ப வருது. என்ன யார் கண்ணு போட்டுச்சோ இப்படி டுபாயின்னு ஆடுவாவ. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த சண்டையை போடுறது அந்த ரம்மா அந்த ஊர்லேருந்து போட வேண்டி தானே, எதுக்கு இங்கே வந்தார்? இந்த துபாய்க்கு எதுக்கு வந்து சண்டை போடணும் சொல்லுங்கள்? துபாயில் வந்து சண்டையை போட்டு இப்போது நம்ம பிள்ளைகள் அங்கே இருக்குல்ல, நம்மளுக்கு தாங்க முடியல. நம்ம என்ன செய்ய? கடவுள் தானே காக்கணும், அவர் தான் காக்கணும். அவன் முஸ்லீம்களும் அவங்களும் நல்லா கொஞ்சம் ஈவு இறக்கம் பார்த்து அதை நிப்பாட்டணும். இந்த ரம்மும் அதை பார்த்து நிப்பாட்டணும்ல. இவன் ஒரு கிறிஸ்டின்னு ரம்மு பைபிள் படிப்பான்னு சொல்கிறாவ. அவன் ஒரு முஸ்லீமு, ஒரு நல்லா இந்த இஸ்லாமிய மதத்தில் நல்லா ஓதுதவியே எல்லாம் செய்தவியே தானே. 2 பேரும் ஒத்து தானே நல்லா தானே இருக்கணும். இப்படி நாட்டை கெடுத்துக்கிட்டு பிள்ளைகளை உயிருக்கு சேதம் வந்துடக்கூடாதுல்ல. அதை யோசிக்காமல் அந்த துபாயில் உள்ளே விட்ருக்கான். அந்த கடைக்காரர்கிட்ட துபாயை அழிப்பேங்க அவன். இது எப்படி நியாயம்? இது இந்த பிள்ளைகளும் என்ன செஞ்சிச்சு பாவம்? இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ரம்முக்கும் ஈரானுக்கும் நடக்குது எப்படி இந்த பசங்களுக்கு தெரியுங்க? குடியிருக்க பசங்க, குட்டி பசங்க, படிக்கிற பசங்க, வேலை செய்தவனுக்கு என்ன தெரியும்? அதை ஒருத்தரும் சொல்ல முடியாத. அவனுக்கும் அறிவு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போடுறான் 2 பேரும். எப்படி இது சரி வரும்? நம்ம பிள்ளைகள் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம நகை நட்டை போட்டு கட்டி கொடுத்து நம்ம பிள்ளை 2 பிள்ளையோடு இருக்கு சேர்த்து சந்தோஷப்பட்டு சோர்த்துனா இந்த மாதிரி கொடுமை பண்ணுதா? அப்போ நம்ம என்ன செய்ய? ஏன்னா நாங்கள் இது செத்த ஒரு சந்தோஷம் அவளை வச்சு தான், அதையும் இப்படி கெடுத்து பண்ணுது அவளை. என்ன பண்ணுறது? யார்கிட்ட சொல்லது அது?